ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைனபாய் சேனல். நம்ம சேனலில் நம்ம பல சுவாரஸ்யமான டெக்னாலஜி வீடியோக்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவும் ஒரு சுவாரஸ்யமான டெக்னாலஜி வீடியோ தான். இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு வேணால் ஒரு சில மணி நேரங்களில் நம்ம சென்றடைய முடியும் அப்படின்றத சாத்தியமாக்கியது விமானங்கள். அப்படிப்பட்ட விமானங்களை தயாரிக்கிறதுல ரெண்டு கம்பெனி தான் முன்னோடிகளாக இருக்குது. ஒன்று போயிங், இரண்டாவது ஏர்பஸ். இப்படி போயிங் தயாரித்த விமான மாடல்கள்லேயே ரொம்பவே ஃபேமஸான மாடல் தான் 747. இன்னைக்கு இந்த போயிங் 747 பற்றி தான் ஒரு சோகமான செய்தி வெளியாயிருக்கு. அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1980s இந்த பேசஞ்சர் ஃப்ளைட்ஸின் முடிசூடா மன்னனா போயிங் 747 இருந்தது. இது சமீப காலமாக தான் அதோட 50th ஆனிவர்சரியும் கொண்டாடி முடிச்சிருக்கு. 1969 போயிங் இந்த 747 மாடலில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணும் போது 357 பேசஞ்சர் கெப்பாசிட்டி ப்ளஸ் ஃப்ளையிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் 8560 கிலோமீட்டர்ஸ் ஓட இந்த மாடலில் லான்ச் பண்ணுறாங்க. இதுதான் அந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ளைட்டாகவும் இருந்தது. இதனாலேயே பல ஏர்லைன்ஸ் இந்த மாடலுக்கு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுறாங்க. இது லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் இயர்லேயே 167 ஆர்டர்ஸ் போயிங்க்கு கிடைக்குது. இந்த மாடலோட கிராண்ட் சக்ஸஸை பேஸ் பண்ணி போயிங் இந்த மாடலை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. 97 அவங்க இம்ப்ரூவ்ட் வெர்ஷன் ஆஃப் போயிங் 747, அதாவது 747-200 அப்படின்ற வேரியண்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் சீட்டிங் கெப்பாசிட்டியில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனாலும் ஃப்ளையிங் டிஸ்டன்ஸில் அடிஷ்னல் 4000 கிலோமீட்டர்ஸை ஆட் பண்ணி 12,000+ கிலோமீட்டர்ஸ் ஃப்ளையிங் திறனோட இந்த மாடலில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதனால் ஏர்லைன்ஸ்க்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ளைட்ஸை நான் ஸ்டாப் ஃப்ளைட்ஸை ஆப்ரேட் பண்ணுற கேப்பபிலிட்டி கிடைக்குது. அதனாலேயே போயிங்கோட ஆர்டர் வால்யூம் 2 மடங்குக்கு மேலே இம்ப்ரூவ் ஆகி 393 ஆர்டர்ஸ் அவங்களுக்கு 1971 கிடைக்குது. போயிங் இந்த மாடலை கண்டினியூலாக இம்ப்ரூவ் பண்ணி அவங்களோட அடுத்த அப்டேட்டாக முக்கியமான அப்டேட் 1989 747-400 அப்படின்ற மாடலை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோட சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 410 ப்ளஸ் ஃப்ளையிங் டிஸ்டன்ஸ் 14,200 கிலோமீட்டர்ஸ். இந்த மாடலுக்கான நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 694 ஆர்டர்ஸ், ரெக்கார்ட் 694 ஆர்டர்ஸ் போயிங்காக கிடைக்குது. இதுதான் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மாடலாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன மைனர் அப்டேட்ஸ் பண்ணாலும் 2005 தான் ஒரு மேஜர் அப்டேட்டோட 7478 அப்படின்ற மாடல் வெர்ஷனை போயிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் பேசஞ்சர் கெப்பாசிட்டியில் ஒரு பெரிய சேஞ்ச் எதுவுமே கிடையாது. ஆனால் ஃப்ளையிங் டிஸ்டன்ஸில் ஒரு அடிஷ்னல் 800 கிலோமீட்டர்ஸை ஆட் பண்ணி 15,000 கிலோமீட்டர்ஸ் ஃப்ளையிங் டிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டியோட இந்த மாடலில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாடலுக்கு போயிங்க்கு 154 ஆர்டர்ஸ் கிடைச்சிருந்தது. உலகத்தில் இருக்கிற முன்னணி ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் எல்லாமே இந்த போயிங் 747 மாடலை தங்களோட ஃப்ளீட்டில் ஆட் பண்ணி ஆப்ரேட் பண்ணிட்டும் வந்திருக்காங்க. ஈரானியன் ஏர்லைன்ஸ், யுனைடெட் ஏர்லைன்ஸ், பிரிட்டிஷ் ஏர்வேஸ், கொரியன் ஏர்வேஸ் அப்படின்னு பல உதாரணங்களை நம்ம இதுக்கு சொல்ல முடியும். ஆனால் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2000க்கு அப்புறமா இந்த 747 மாடலோட யூசேஜை படிப்படியாக கம்மி பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணி ரிட்டையரும் பண்ணிட்டாங்க. இந்த லிஸ்ட்டில் கடைசியாக ஆட் ஆனது தான் பிரிட்டிஷ் ஏர்வேஸ். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தங்ககிட்ட இருந்த கடைசி 747 நவம்பர் 2020 ஒரு லாஸ்ட் ட்ரிப் ஃப்ளை பண்ணி அதுக்கப்புறமா ரிட்டையரும் பண்ணிட்டாங்க. இதுக்கு விமான ஆர்வலர்கள் கொடுக்குற முக்கியமான காரணம் மார்க்கெட்டில் இப்போ இதை விட அட்வான்ஸ்ட் அண்ட் மோர் ஃபியூவல் எஃபிஷியன்ஸ் மாடல் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது தான். பல முன்னணி ஏர்லைன்ஸ் இந்த 747 மாடலோட யூசேஜை ஸ்டாப் பண்ணிட்டதுனால இதோட ஆர்டர்ஸ் படிப்படியாக குறைஞ்சி 2013க்கு அப்புறமா போயிங்க்கு ஒரு சில சொற்ப நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸே கிடைச்சிருக்கு. இதனாலேயே அவங்க 2022 747 மாடலோட ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண போகிறதா முடிவெடுத்திருக்காங்க. இந்த கடினமான முடிவு பல விமானம் மற்றும் பறக்கும் ஆர்வலர்களுக்கு ஒரு சோகமான செய்தியாகவே சேர்ந்திருக்கு. இது ஒரு புறம் இருந்தாலும் போயிங் கண்டிப்பாக இதை விட ஒரு அதிக திறன் மற்றும் ஒரு சூப்பர் ஸ்டார் மாடலோட நம்ம எல்லாருக்கும் ஒரு கம்பேக் தரும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக தெரிய வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யுவர் கமெண்ட்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம்.